சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னோட உடல் நலத்தை தொடர்ந்து விசாரிச்சுட்டு இருக்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ஒரு வாரமாச்சு நான் கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம் சொல்லி அதுக்கான ட்ரீட்மெண்ட்ல தான் இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்கேன். என்னோட இடுப்பு எக்ஸ்ரேயா, இது என்னோட கழுத்தெலும்பு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, முதுகு தண்டுவடமும் கழுத்தெலும்பும் கொஞ்சம் தேய்மானமா இருக்கு. C4, C5, C6 அந்த எலும்பு ரொம்ப பல்ஜ் ஆகிருக்கு. இடுப்பு எலும்புல அந்த இடையில இருக்கிற அந்த சதை ரொம்ப டேமேஜா இருக்கு. ஒரு டிராவலை கூட தாங்கிக்கிற சக்தி இல்லை. இதுதான் இப்போ வரைக்கும் உடம்பு இருக்க கண்டிஷன். இப்போ இங்க சென்னையில வில்லிவாக்கத்துல இருக்க ஒரு ஆர்த்தோ சென்டர்ல தான் இப்ப நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன். இதே நான் இப்ப சொல்றேன் அப்படின்னா, எல்லாரும் ரொம்ப பேர் கேட்டீங்க, அக்கா என்னாச்சு எல்லாருக்கும் தனித்தனியா மெசேஜ் போட முடியல. ஒரு 15 நாள் நான் பிசியோ எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் இது சரியாகுமா சரியாகாதா, இல்லை இதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் வேற ஏதாவது பண்ணணுமா முடிவு பண்ண முடியும். இப்போ நான் ட்ரீட்மெண்ட்ல தான் இருக்கேன். இந்த நிலைமையில கூட ஏன் சாப்பாடு போடுறேன் அப்படின்னா, உங்களுக்கு நல்லா தெரியும், என் மக்களுக்கு நல்ல சோறுன்றது கண்டினியூவா கிடைக்கிறது இல்லை. இன்னைக்காவது தர்மபிரபு நீங்க எல்லாரும் உங்க பிறந்த நாள் உங்க வீட்டு விசேஷங்கள்ல சாப்பாடு போட்டாதான் என் மக்களுக்கு நல்ல சாப்பாடு சமைச்சு எங்களால் போட முடியும். டாக்டர் சொன்ன ஒரு இது எப்படின்னா, நீங்க வெயிட் தூக்க கூடாது, டிராவல் பண்ணக்கூடாது, பெட் ரிட்டன்லேயே இருக்கணும் அப்படின்னாங்க. என்னால அப்படி இருக்க முடியல, இருக்கக்கூடிய மனநிலையில் இல்லை. நீங்க எல்லாரும் சொல்றீங்க, அக்கா சோறு இருந்தாதான் சித்திரை பண்ணுங்க, அது இங்க கொஞ்சம் புரியுது, இங்க புரிய மாட்டேங்குது. நான் மக்களை பார்த்து பழகிடுச்சதுனால தப்பா எடுத்துக்காதுங்க. நீங்க கொடுக்குற தர்மத்தை கரெக்டா போய் சேர்த்தாதான் அவங்க நல்லா சாப்பிட முடியுது. வயசானவங்கலாம் ரொம்ப பேர் ஒரு நாளைக்கு ஒரு வேளை அந்த சாப்பாடாவது வாங்கி நைட்டு சாப்பிட்டு அவங்க உயிரோடு இருக்காங்க. அது காரணம்லாம் நீங்க தான். எனக்காக தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இல்லை, ஐடியை ஃபாலோ பண்ணுங்களேன். பண்ணாம எல்லாரும் பாக்குறீங்க, நல்ல விஷயம் தானே போடுறேன். ஐடியை ஃபாலோ பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணலாம்ல. இதெல்லாம் செஞ்சிடாங்க, டிங் 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 டிங். இன்னைக்கே அந்த டான்ஸ் ஆட மாட்டேன், பாட்டு போடனா அதுக்கு மட்டும் 100 லைக் போட்டுருவீங்க. நிச்சயம்லாம் 50 லைக்கு மேல தாண்ட மாட்டேன். இந்த வழியிலே எனக்கு சிரிப்பு வருதுன்னா நான் என்னன்னு சொல்ல தெரியல. சரியா, அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க சார். இப்போ எடுக்கிற ட்ரீட்மெண்ட் இதுதான். பிசியோ போயிட்டு இருக்கேன். 15 நாள் பிசியோக்கு அப்புறம் சொல்றேன். சரியா, கவலைப்படாங்க. இப்போ போய் சேர மாட்டேன், இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு.